ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான ஒரு கார சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நல்ல சாஃப்டான இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 5 நிமிஷமே ரொம்ப அதிகங்க இந்த கார சட்னி செய்கிறதுக்கு. வாங்க ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கார சட்னி செய்கிறதுக்கு 25 அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. வெங்காயத்தை நம்ம வதக்கி அரைக்க போகிறது இல்லைங்க, பச்சையாக தான் சேர்க்க போகிறோம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாங்க. பூண்டு பல் ஒரு 15 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இது மீடியம் சைஸ் பூண்டுனால நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன பூண்டாக இருந்ததுன்னா நீங்கள் 20 அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு. புளி நிறைய சேர்த்துற வேணாம், டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கலாங்க. வெதுவெதுப்பான தண்ணியில் மிளகாயை ஊற வச்சுருக்கேங்க. 10 அளவுக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. காஷ்மீரி மிளகா 5லேருந்து 6 அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகாயில் காரம் இருக்காதுங்க, நிறத்துக்காக சேர்க்குறது. தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு வரமிளகாயே சேர்த்துக்கலாங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நமக்கு தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ இந்த சட்னியை நம்ம பவுலில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள், கார சட்னி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை நம்ம அப்படியே பச்சையாக சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாங்க. இந்த பச்சை வெங்காய மணத்தோட தாளித்து சேர்த்தோன்னா இன்னமும் சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. தாளிப்பு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ சட்னியில் தாளிச்சதை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கார சட்னி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. நல்ல சுட சுட இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்டோம்னா எவ்வளோ இட்லி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு கணக்கே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.